ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 3, 2024 இன்னைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது. ஃபஸ்ட்டு பதிவு நியூஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலைன்னா கோவை ட்ரேடர்ஸ் சர்ச் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் வர ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் டவுட் கிளியரன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நேற்று இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ரேலி வந்து நடந்துச்சு. சுமார் ஒரு 4 to 20% ரிட்டர்ன்ஸ் எல்லா பங்குகளும் வந்து கொடுத்துச்சு. ஜேகே பேப்பர் பார்த்தீங்கன்னா 18% உயர்ந்திருந்தான். ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் வந்து ஐஆர்சிஏ வெளியிட்ட ரிப்போர்ட் தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பேப்பர் செக்டாரோடைய ரெவென்யூ 6 to 9% வரைக்கும் உயர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. பேப்பர் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. நம்ம டெய்லி லைஃப்பில் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎல், ஜேகே பேப்பர் அண்ட் தென் ஓரியன்ட் பேப்பர்ஸ் இவங்ககிட்ட வந்து இருக்குது. ஸோ இன்னும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் லெவலில் ஒரு நல்ல சப்ளையராக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பங்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து டிமாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பங்குகளில் ஒரு நல்ல பங்குகள் எது அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஸ்விங் அண்டு பொசிஷனல் அண்ட் ஷார்ட் டேர்முக்கு என்ட்ரி இருக்கின்றதை பார்ப்போம். ஸோ ஜேகே பேப்பர் பார்த்தீங்கன்னா 614 ரூபா 10 பைசாவில் இருக்கான். இவன் ஆல்ரெடி ஹியூஜான ரேலி வந்து கொடுத்துட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 1.5 மந்தில் கொடுத்துருக்கான் இந்த ஜேகே பேப்பர். ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3% கரெக்ஷன் தான் இருக்கான். ஸோ இந்த பங்கில் வந்து மறுபடியும் ஒரு 9 day மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா அது ஒரு அருமையான என்ட்ரியாக இருக்கும். ஒரு 450 ரூபா வந்தால் ஒரு வேறு லெவலான ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், சப்போர்ட் வந்து 26% இருக்கான். ஸோ 9 day மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது வீக்லி சார்ட்டில் சப்போர்ட் எடுத்தால் மட்டுமே நீங்கள் ஷார்ட் டேர்மில் 9 day மூவிங் ஆவரேஜ் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா இவனும் ஒரு நல்ல ரேலி வந்து கொடுத்துருந்தான். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 723 ரூபா 25 பைசாவில் இருக்கான். ஸோ இந்த வெஸ்ட் கோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜேகே பேப்பர் மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. காரணம் இன்னும் பேட்டர்ன் பிரேக் அவுட் எதுவுமே நடக்கலைங்க. இவன் 2023 ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் இந்த இடத்துல. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹையை க்ரியேட் பண்ணுறான். ஸோ இந்த ஷேர் வந்து இப்போது மேலே போக ஆரம்பித்தான்னா 786 ஒரு அருமையான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக பார்க்கப்படும். ஸோ டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த ஷேர் வந்து நேற்று அந்த பாசிட்டிவ் நியூஸ் வரக்கு முன்னாடியே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கான். இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான், பட் முடியலை. நேற்று வந்த ஒரு நியூஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருந்ததுனால மேலே போயிருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு 694 ரூபா இல்லை ஒரு 700 ரூபா வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல என்ட்ரானிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் ஒரு 670 தான் இருக்கும். அண்டு ஆந்திரா பேப்பர். ஸோ இந்த மாதிரி பங்குகள் நான் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பேக் டு பேக் ஒரு ஐடியாவை வந்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. ஆந்திரா பேப்பருடைய வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இவன் இன்னும் ரெசிஸ்டன்ட் ஜோனை நோக்கி போயிட்டுருக்கான். 673 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ட் 2வாக நம்ம வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் 1ல் தான் இப்போதைக்கு அவன் இருக்கானே வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது. ஸோ அருமையான ஒரு மூமெண்ட்டுக்கு இந்த ஷேர் கண்டிப்பாக ஒரு இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் தரணும். 673 அதை தாண்டினா மட்டுமே ஒரு ஷார்ட் டேர்முக்கு வேறு லெவலான என்ட்ரி இவன் கொடுப்பான். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பவுல் மாதிரி தெரியுது, பட் இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து பார்க்கும்போது 575ன்றது மல்டி இயர் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. 2019 இந்த ரெசிஸ்டண்ட் இருக்குதுங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள், பிரேக் அவுட் நடக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர்லேயோ ஒரு
பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் இருக்குது. இதுலேயும் இதில் என்ன ஒரு விஷயம்னா ரெசிஸ்டண்ட் பிரேக் அவுட் தரணும். இப்போ ரெசிஸ்டண்ட்குள்ளே தான் போயிட்டுருக்கான். ஸோ நான் சொன்ன 786ன்றது ரெசிஸ்டன்ட் டார்கெட் ஹோல்டு பண்ணுறாங்க. அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. அடுத்தது ஓரியன்ட் பேப்பர்ஸ். இந்த ஓரியன்ட் பேப்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது இவனோட தான் அருமையான என்ட்ரி இருக்குதுங்க. ஒரு நிமிஷம் நான் ஃபஸ்ட்டே வரதுனால உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்க்கும்போது 2019 சாரி 18 இருக்கா, ஓகே. இந்த 18 வாக்கில் 59.90 ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக ஃபார்ம் பண்ணுறான். அதுக்கப்புறம் 2023-24 அதை டச் பண்ணி பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் 3 தடவை ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து கிடைக்குது. ஸோ இங்கிருந்து பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் வந்து மேலே போயிட்டு ஒரு ரீடெஸ்டிங் இல்லை ஒரு புல் பேக் மாதிரி வந்துட்டு மேலே போவான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இந்த டபிள்யூடைய டிஃப்ரென்ஸ் அப்படி நமக்கு மேலே வந்து போகும். ஸோ உதாரணத்துக்கு இங்கே இருக்கான் அப்படின்னா ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே வந்து மேலே போவோம். ஒரு பங்குக்கு உங்களுக்கு சுமார் ஒரு 17 ரூபா 18 ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. சரி அப்படியே மேலே போனால் அப்படின்னா இவனுடைய ஷார்ட் டேர்மில் டார்கெட் 74%, சரி 74 ரூபா கிடைப்பான். சாரி 74 ரூபா வரைக்கும் போவான். 30% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அடுத்தது எமாமி பேப்பர் மில்ஸ். ஸோ எமாமி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கான். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மில்ஸ் பங்கு போயிட்டு இருந்திருந்தாலும் ரீசெண்ட் ரேலி இதுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாக்கில் வந்து ஹேமர் பேட்டர்ன் நடந்திருக்கு. ஹேமர் பேட்டர்ன் அப்புறம் 9-day மூவிங் ஆவரேஜ் ஹியூஜ் வால்யூம் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. 9-day மூவிங் ஆவரேஜில் இப்போது இந்த வாரத்தோட கேண்டில் இருக்குது. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நல்ல வால்யூம் 1.377 மில்லியன் அளவுக்கு பங்குகள் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு அருமையான ரிவர்சலான்னு பார்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அருமையான ரிவர்சல் தான். ஸோ இந்த ஷேர் அப்படியே மேலே போகலான்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் லெவல் 143, செகண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் 185, தேர்டு அதையும் தாண்டி ஷேர் வந்து ரொம்ப பாசிட்டிவில் போனால் அப்படின்னா 208 ரூபா போவான். ஓகேங்களா. பிகாஸ் ஆல் டைம் ஹை நோக்கும்போது அந்த எட்ஜ் வரைக்கும் கூட போக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு அருமையான என்ட்ரி இருக்குது. பட் கொஞ்சம் ரிஸ்கி தான். ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு என்ட்ரி ஆகிறதுனால கொஞ்சம் பார்த்து என்ட்ரி எடுங்க. நீங்கள் டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது 9-day மூவிங் ஆவரேஜை வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. எப்போ பங்கு 9-day மூவிங் ஆவரேஜ் கீழே டெய்லி சார்ட்டில் வரானோ அப்போ எக்ஸிட் ஆயிருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பங்கு ருச்சி பேப்பர்ஸ். ருச்சி பேப்பர்ஸ் இவனை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் பெரிய மூமெண்டம் எதுவும் கிடையாது. ரீசெண்ட் வந்த ரேலி தான் இவனுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக எல்லா ஸ்டாக்கும் ஹெல்த்தியான கேண்டில் கொடுக்கும்போது இவன் இன்வெர்டட் ஹேமர் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதை வெயிட் பண்ணுங்கள். இன்னும் எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை. அடுத்து ஸ்டார் பேப்பர். ஸோ பேப்பர் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. பிகாஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் பேப்பர் இல்லாமல் ஒரு விஷயமும் நடக்காது இல்லைங்களா. ஸோ அதனால் இவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. நான் இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்டாக்குடைய ஆர்ஓசிஇ சேல்ஸ் இந்த டேட்டாவை வச்சு கூட நான் உங்களுக்கு வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு என்ன பிரச்சனைனா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் யாரும் பார்க்க மாட்டீங்க. நான் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு எடுத்தேன் அப்படின்னா 4 பேராவது கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டால் தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சம் ஒரு தன்னிறைவாக இருக்கும் இல்லைங்களா. ஓகே. இந்த ஸ்டார் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கான். 2017 உருவாக்கப்பட்டது. 289 ரூபா 85 ஸோ இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்தேன் அப்படின்னா மேசிவான ஒரு புல் ரன் இந்த ஸ்டாக்கில் தெரியும். ஒரு 78% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவன் பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். நான் இப்போ பேசியிருக்கிறது வீக்லி சார்ட்டில். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் கேண்டில் ஹேமர் பேட்டர்ன் எல்லாமே வந்திருக்கு. எனக்கு என்னமோ இந்த இன்ஸ்டியூஷன்லாம் ஃபஸ்ட்டே தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால தான் 2-3 வாரத்துக்கு முன்னாடியே பை பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போது ஆஸ்ட்ரான் இவன் வந்து ஒரு 30 ரூபா ரேஞ்சில் இருக்கிற ஒரு பங்கு சரிங்களா. 30 ரூபா 25 ரூபா. இவன் வந்து அப்பர் சர்க்யூட்டில் இப்போ க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. பட் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கான். ஒரு 1000 ரூபாய் இருக்குது 2000 ரூபாய் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு பென்னி பங்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். இவன் ஆல்ரெடி 38 ரூபா வரைக்கும் போயிருக்கான். ஹியூஜான பியூரிஸ் கேண்டில் வந்து தான் இவன் கீழே வந்திருக்கான்.
ஸோ எடுத்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஹோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஓசிக்கு எவ்வளோ கொடுக்குறான், ஒரு பங்கோட இபிஎஸ் எவ்வளோ இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்ஸ் எப்படி இருக்குது, இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு ஒரு ரெக்கார்டு வந்து வச்சுருக்கானுங்க அப்படின்றத பாருங்கள். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பங்கில் என்ட்ரு அடிச்சிங்கன்னா ப்ராஃபிட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது மலு பேப்பர்ஸ் 38 ரூபா 50 பைசாவில் இருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனை நீங்கள் பை பண்ணலாம். காரணம் இவன் ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து கிடைக்கிறான். கூடவே 69 ரூபா டச் பண்ணோடனே சல்லுன்னு கீழே வந்துடான். ஸோ இந்த மாதிரி பின்பார் கேண்டில்ஸ் வந்தால் பார்த்தீங்கன்னா, பின்பார் கேண்டில்ஸ் வந்து ரிவர்சல் கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரிவர்சல் 69 ரூபா, அதாவது ரீசெண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை டச் பண்ணி அது டபுள் டாப் பேட்டர்னா வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த ஷேர் இங்கேருந்து கீழே வந்துட்டானா இங்கே ரெக்கவரி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போய் ஒரு வி பேட்டர்ன் வருவான். சரிங்களா? ஸோ இந்த வி பேட்டர்ன் வரும்போது அது டபுள் டாப்பாக க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 87% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் பார்த்ததுலேயே 2-3 பங்குகள் தான் ஓரளவுக்கு இந்த வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறுபடியும் வீடியோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள், எந்த இடத்துல என்ட்ரி இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அனலைசிஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி ஆகிறது நல்லது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பாய். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன்.